ரொம்ப குளிர் பிரதேசத்துல ஒருத்தங்களை காப்பாத்துறாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளாங்கெட்டை போட்டு கவர் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க சில மூவிஸ்ல கூட. பட் ஏன்னா ஒரு உள்ளன் நல்ல திக்கான பிளாங்கெட்ல போட்டா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட ரொம்ப பளபளன்னு இருக்கிற ஒரு பிளாங்கெட்டை போட்டு ஏன் கவர் பண்றாங்க? இதுக்கு காரணமும் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஹீட் வந்து 3 வகை டிராவல் ஆகும். ஒன்று வந்து ஒரு பொருள் டு பொருள் வந்து டிராவல் ஆகும். அது வந்து யூஸ்வலாக நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சமயத்தில். பட் ஆனால் உடம்புல இருக்க ஹீட் வந்து வெளியே போகிறதுக்கு மிச்சம் 2 வகை இருக்குல்ல. கன்வெக்ஷன் நம்ம உடம்பு ஹீட் வந்து சுற்றி இருக்க ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரெண்டாவது நம்ம உடம்பே வந்து க்ளோ ஆகும். நீங்கள் இன்ஃப்ராரெட் லைட்டில் தான் நம்மளோட பாடி ஸ்கேன் பண்ணி பாருங்களேன். உடம்பே வந்து நல்லா தகுன்னு லைட் பல்ப் மாதிரி எரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க ஹீட் வந்து இன்ஃப்ராரெட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாத லைட்டாக வந்து எமிட் ஆகுது. இதுதான் வந்து ரேடியேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த லைட் ரேடியேட் ஆகுது. ஸோ இந்த ஷைனிங் ஷீட்டால் நம்ம உடம்பு கவர் பண்ணிருக்கும் போது வெளியே இருக்க எந்த கோல்டு ஏரோ இல்லை தண்ணியோ நம்ம உடம்ப டச் பண்ண முடியாது. ஆனால் நம்ம உடம்புல இருந்து எமிட் ஆகிற இன்ஃப்ராரெட் லைட்டை இந்த ஷைனிங்கான பார்ட் வந்து திரும்பி நம்ம உடம்புக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ அதனால அந்த இன்ஃப்ராரெட் லாஸுமே நடக்காது. ஸோ பேசிக்லி 2 ஹீட் லாஸுமே நம்ம கட் பண்ணுறதுனால பாடி ஹீட் ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து ஹைப்போதெர்மியா வந்து நடக்காமல் பார்த்துக்கும். அண்ட் இந்த ஷீட்டை வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.